ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிது சேனல். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரவா கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். இது பிள்ளையார் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளையார் கொழுக்கட்டை ஈஸியாக வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி சூடு பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேனாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஒட்டாமல் வரும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறம் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை ஒரு 100 கிராம் அளவு ரவை எடுத்திருக்கேன். இது 1 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் தான் எல்லாத்தையுமே அளக்கணும். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ 1 கப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவையோட ஸ்மெல்லு வரும், நல்ல வாசமாக வரும். அது வரைக்கும் நல்லா இதை வறுக்கணும். அடி பிடிச்சிடாமல் கலர் மாறாமல் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். 2 கப்பு என்ன அளவு அப்படின்றது, 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு அளவு பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு அரை கப்பு கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது ரவை நல்லா வெந்துடும். இந்த மாதிரி ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் 3/4 கப்பு ஒயிட் சுகர் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கனால 1 கப் அளவு எனக்கு தேவைப்பட்டுச்சு. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அமுக்கி விட்டு இது பண்ணிங்கன்னா அந்த சூட்டோட நல்லா இளக்கம் கொடுக்கும் நாட்டு சர்க்கரை. இது நல்லா எல்லாமே பிளெண்ட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல், கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்ல கெட்டியாக இந்த பதத்துக்கு வந்துடும் நம்மளுக்கு. இது இன்னும் நல்லா கெட்டியாகணும். அப்போ தான் நம்மளுக்கு கொழுக்கட்டை ஷேப் பண்ண வரும். இதுக்கு எந்த மோல்டுமே தேவைப்படாது. சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம். எப்பயும் பூர்ண கொழுக்கட்டை அந்த மாதிரி அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செஞ்சுருப்பீங்க. இந்த ரவா கொழுக்கட்டையும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியானது. நிறைய பேர் ஒர்க்கிங் விமெனுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியாது. ரொம்ப பூர்ண கொழுக்கட்டைனா ரொம்ப நேரம் டைம் ஆகும். ஸோ இது 5 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டையை வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே அடி பிடிக்காமல் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு, நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ இந்த பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு உருட்டி பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஷேப் பண்ண வரும். பாருங்கள், இப்போ நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தடவி விட்டுக்கோங்க. உங்கள் கையிலையும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை நம்ம ஷேப் பண்ண போகிறோம். இப்போ இதை பிளேட்டில் கொட்டிடலாம். ரொம்ப ஆற விடணும்னு தேவையில்லை. இது 5 நிமிஷத்தில் ஆறிடும். அதனால் நம்ம சூடாக கொழுக்கட்டை பிடிச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்பில் நீங்கள் இதை பண்ணணும். இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே பேஸை அமுக்கிட்டு இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வரும். நம்ம மஞ்சளில் பிள்ளையார் செஞ்சு சாமிக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு என்ன ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இது பிடி கொழுக்கட்டையாகவும் நீங்கள் வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். இதில் கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள், தேங்காய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி பிள்ளையாருக்கு வைக்கலாம். இது வந்து பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இந்த பிள்ளையார் கொழுக்கட்டையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.